ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதோ இங்கே ட்ரம் ட்ரையர் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து என் நோட்ஸ் கிடையாது, இது நான் வந்து போட முடியாது. இது வந்து இன்னொரு யூடியூப் சேனலோட நோட்ஸு, கேர்வெல்லுன்னு சொல்லுவோம். அதனால நான் போட்டால் காப்பி ரைட்ஸ் வேணும். நான் டைக்ராம் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு நோட்ஸோட ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் அந்த சேனல் போயிட்டு அதில் ஹிந்தியில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு அதில் நோட்ஸ் வந்து ஆனால் நல்லா புரியும். நீங்கள் அந்த கேர்வெல் சேனல் போயிட்டு அதில் லிங்க் கொடுத்துருப்பாரு அவர் நோட்ஸுக்கு, அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. நான் வந்து டைக்ராம் மட்டும் தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து என்னென்னா ட்ரம் ட்ரையர். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் நான் இது பண்ணுறதுக்கே ஒரு காப்பி ரைட்ஸ் கிளைம் பண்ணாலும் கிளைம் பண்ணலாம். இது வந்து டைக்ராம் வந்து எப்படின்னா, ஒரு ட்ரம் இருக்கும். ஓகேங்களா? நான் போன வீடியோலேயே சொன்னேன், ட்ரே ட்ரையர்னா போன வீடியோவில் ட்ரே ட்ரையர் போட்டிருப்பேன். அது பார்க்காதவங்க போய் பாருங்கள், ஒரே வீடியோ தான் போட்டிருப்பேன் இதில். இப்போ ட்ரம் ட்ரையர்னா ஒரு ட்ரம்மு மாதிரி இருக்கும். ட்ரம்மை வச்சு ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம ட்ரை பண்ணுறது பேர் தான் ட்ரம் ட்ரையர். அது போன வீடியோவில் ட்ரே ட்ரையருக்கு வந்து ட்ரேவை வச்சு பண்ணுறது வந்து ட்ரே ட்ரையர் சொல்லியிருப்பேன். இது வந்து இந்த மாதிரி வந்து ட்ரம் ட்ரையர். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்துடலாம். ட்ரம்மு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரம்மை வந்து எடுத்துக்கிறோம். அந்த ட்ரம்மு வந்து எப்படி எதால் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, அதுவும் ஒரு ஸ்டீலு அந்த மாதிரி இது பொருளால் தான் அந்த ட்ரம் வந்து ஆயிருக்கும். ஏன்னா அந்த ஸ்டீலில் அந்த ஸ்டீல் ட்ரம்மில் வந்து என்னன்னா, உங்கள் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாட் ஏர் ஸ்ட்ரீம் ரொம்ப கொதிக்கிற அப்படியே காற்றை வந்து உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே அப்போ அந்த அந்த பால் வந்து அந்த ட்ரம்மு வந்து எப்படி இருக்குன்னா செம ஹீட் ஆகிடும். அந்த ஹீட்டாக இருக்கிற ட்ரம்மை வந்து ஒரு லிக்விடு ஒரு ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து லிக்விட் வச்சுருப்பாங்க. வெசலில் ஒரு பெரிய வெசலில் நம்ம என்ன லிக்விடை வந்து ட்ரை பண்ண போகிறோமோ, எந்த வெட்டு ட்ரை பண்ண போகிறோமோ அந்த வெட் ப்ராடக்டை வந்து இதில் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து பார்ஷியல்னா பாதியாக வந்து முக்கி வச்சிட்ருப்பாங்க. பாதியாக ஏன்னா ஃபுல்லாக முக்கினா வந்து அது பண்ண முடியாது அதனால் வந்து பார்ஷியலாக வந்து அதில் வந்து டிப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வச்சுட்டு அப்புறம் இந்த ட்ரம்மை வந்து சுற்ற விடுவாங்க. அப்படி இது வந்து இப்படி சுத்தம். இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் சுத்தம். இப்படி சுற்றுறப்ப என்ன ஆகும்னா, இது உள்ள ஆல்ரெடி என்ன இருக்குது சொன்னேன், ஹாட் ஸ்ட்ரீம் இருக்குது. ஹாட் ஸ்ட்ரீமுக்காக இந்த பால் வந்து பயங்கரமாக கொதிச்சிட்ருக்கும். இப்போ வந்து அந்த லிக்விட் மேலே பட்டு அது இப்படி போகிறப்ப இப்படி நம்ம படுறப்பே சரியாக ஓரளவு தான் பார்ஷியலாக நம்ம பண்ணியிருக்கிற வச்சு கொஞ்சம் தான் படும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்ப்ரெட்டரை வச்சு ஒரு ப்ரெஷ் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ப்ரெட்டரை வச்சு அதை வந்து இந்த ட்ரம்மு ஃபுல்லாக வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அப்படியே ட்ரம்மு ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுமா. இப்போ ஸ்ப்ரெட் ஆன உடனே எல்லாம் காஞ்சிடாது. கொஞ்சம் தூரத்துக்கு வந்து அது கொஞ்சம் லிக்விடாகவே போகும். ஏன்னா லிக்விடில் பட்டு வர வச்சு கொஞ்சம் தூரம் லிக்விடாகவே போயிட்டு இந்த ஹாட் ஸ்ட்ரீம் அப்படியே பட்டுனே இருந்தால், இப்போ எப்படி நம்ம வண்டி சைலன்சரில் வந்து ஒரு தண்ணி எடுத்துன்னு போய் நல்லா ரொம்ப தூரம் போயிட்டு வந்து தண்ணி ஊற்றினா அப்படியே வண்டி சைலன்சரில் அப்படியே புகையாக வருது. கொஞ்சம் போட்ட உடனே பட்டுன்னு வந்துடும். கொஞ்சம் அப்படியே தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்சு நிறைய தண்ணி ஊற்று, கொஞ்சம் தண்ணி போட்டோம்னா பட்டுன்னு வந்துடும். நிறைய தண்ணி போட்டு பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி அவுட்டில் இருக்கிற எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லாஸ்ட்டில் ஃபுல்லாக வந்து எவாப்ரேட் ஆகிடலாம். அதே மாதிரி தான் இந்த லிக்விட் ட்ராப்பெல்லாம் வந்து லிக்விடில் அப்படியே கொஞ்சம் லிக்விட் ஃபிலிமாக இருக்கிற அந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு லிக்விட் ஃபிலிமாகவே இருக்கும். கொஞ்சம் தூரம் வந்தோடனே அந்த லிக்விட்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு அப்புறம் ட்ரையாக ஆகிடும். இந்த ட்ரை ஃபிலிம். ஓகேவா? இந்த இடத்துல ட்ரை ஃபிலிமாக விட்டு இது ட்ரம்மு கூட வந்து அந்த கொதிக்கிற ட்ரம்மில் வந்து அப்படியே ஒட்டிக்கும். அதனால் என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஒரு நைஃப் வச்சுருப்போம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த நைஃபை வச்சு இந்த ட்ரம்மு கூட அட்டாச் பண்ணி வச்சுட்ருப்போம். இந்த ட்ரம்மில் அப்படியே சுரண்டும். இது ஃபுல்லாக இந்த ட்ரை ஆகி ஒட்டின்றதெல்லாம் சுரண்டி கீழே வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராடக்ட் கலெக்டர் வச்சுருப்போம். அதில் வந்து அந்த சுரண்டின ட்ரை ப்ராடக்ட்லாம் வந்து அதில் உழுந்துடும். அப்புறம் நம்ம தேவையான ட்ரை ப்ராடக்ட் வந்து நம்ம கிடச்சிச்சு. இப்படி தான் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம பண்ண போகிற ஒரு ப்ராடக்டை வந்து ட்ரை பண்ணி எடுப்பாங்க. அதுக்காக தான் இந்த ட்ரம் ட்ரையர் வந்து யூஸ் ஆகுது. இவ்வளோதாங்க யூஸ். இதை வச்சு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதலாம். இந்த டைக்ராம் வச்சு நான் அப்படி தான் எழுதுவேன். எக்ஸாமுக்குமே கரெக்டாக இப்படி வந்து ஒரு ஒரு ட்ரம் ஷேப்பில் வந்து ஒரு ட்ரம் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரம் ட்ரையரில் வந்து ஒரு ட்ரம் வச்சுருப்பாங்க. அது வந்து ஹாட் ஸ்ட்ரீம் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அது வந்து கிளாக் வைஸில் தான் ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஸ்டீலால் மேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு சென்டரில் வந்து ஒரு ஹோல் இருக்கும் ஹாட் ஸ்ட்ரீம் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக. அப்புறம் அதில் சைடில் வந்து ஸ்ப்ரெட்டர் வச்சுருப்பாங்க. இந்த ஆப்போசிட் சைடில் வந்து நைஃப் வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு லிக்விடில் வந்து பார்ஷலாக ஒரு
அதுக்கு ஆப்போசிட் அந்த நைஃப் எங்கே இருக்கோ அந்த நேரத்தில் வந்து ஒரு ப்ராடக்ட்டு கலெக்டர் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு பவுலில் வந்து எந்த ப்ராடக்ட் பண்ண போகிறோமோ அது மாதிரி நீங்களாம் வந்து இது கன்ஸ்ட்ரக்ஷன் சின்னதாக தான் இருக்கும். ஒர்க்கிங் தான் பெருசு. ஒர்க்கிங் தான் அந்த பவுல் வச்சுருப்போம், பார்ஷியலாக இமர்ஸ் பண்ணுவாங்க, அதில் ஸ்ட்ரீமை ஃபில் பண்ணி அதை தூக்கிட்டு வந்து கரெக்டாக அந்த ஸ்ப்ரெட்டருக்கும் நைஃபும் கரெக்டாக நடுவில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரெட் ரொட்டேட் பண்ணுவாங்க கிளாக் வைஸில். அது வந்து சுற்றிட்டு வந்து அந்த மாதிரி கரெக்டாக வச்சு சொல்லியிருப்பாங்க. அது நீங்கள் ஒர்க்கிங் வந்து கரெக்டாக அதில் எழுதணும். கான்செப்ட் புரிஞ்சிங்கனாவே நம்மளா வந்து ஓனாக வந்து கரெக்டாக எழுதலாம். கான்செப்ட் மாறாமல் ஒர்க்கிங் தான் இது நம்ம எழுதுறது தான். இன்ஜினியரிங் ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரையும் நீங்கள் ஃபுல்லாக அப்படியே படித்து அப்படியே மகப் பண்ணியெல்லாம் எழுதலாம். புரிஞ்சுட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ஈஸியாக வளர்க்கலாம். இது மாதிரி நீங்கள் நல்லா கரெக்டாக இது புரிஞ்சுட்டு அது போய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் தனியாக போட்டு எழுதிங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட 2 பேஜ் 3 பேஜ் போகும். அந்த அளவுக்கு எழுதலாம் இதில். அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து எதனா நிறைய புக் இருக்குது. புக்கில் பார்த்துங்க. நான் எந்த நோட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டேன். நான் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டேன். ஒன்லி டைக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ்.